ஆசை ஆசையா ஸ்டார்ட் பண்ண முதல் படமே டிராப். அதுக்கப்புறம் எந்த வாய்ப்பும் இல்லை. எத்தனையோ அவமானங்கள், நிராகரிப்புகள், கதை சொல்றதுக்காக எத்தனை ஹீரோக்களை அப்ரோச் பண்ணாலும் யாருமே வாய்ப்பு தரல. அப்படி தொடங்கின ஒரு கெரியர் இன்னைக்கு KS ரவிக்குமாருக்கு கிடைக்காத வாய்ப்பு, மணிரத்னத்துக்கு கிடைக்காத வாய்ப்பு, ஷங்கருக்கு கிடைக்காத வாய்ப்பு நெல்சனுக்கு கிடைச்சிருக்கு. படம் டிராப் ஆகி ஒருத்தரோட கெரியர் தொடங்குது. அங்கிருந்து 2 மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்களுடைய படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய இந்தியாவினுடைய த மோஸ்ட் வாண்டட் டைரக்டரா மாறி இருக்கக்கூடிய நெல்சன் திலீப் குமார். எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நெல்சனுடைய ஒவ்வொரு படங்களும் கொடுக்கக்கூடிய இம்பாக்ட், பண்ணக்கூடிய வசூல்னு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டரா மாறி இருக்காரு. ரஜினி, கமல் இவங்க 2 பேரோடையும் படம் பண்ணணும்னு ஆசைப்படாத டைரக்டர் இல்ல. இவங்களோட ஒரு சீனாவது நடிச்சிட மாட்டோமான்னு ஏங்கக்கூடிய நடிகர்கள் எவ்வளவு பேர். இவங்களை வச்சு ஒரே ஒரு சீன் எடுத்துட மாட்டோமான்னு எவ்வளவு டைரக்டர் காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ற வாய்ப்புன்றது அவ்வளவு சாதாரணமா கிடைச்சிடுமா? நெல்சன் என்னும் சம்பவக்காரன் அவ்வளவு சாதாரணமா இந்த இடத்துக்கு வந்துடல. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 2009 அவருக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்குது. படத்தை பூஜை போட்டு ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. சிம்பு தான் படத்தோட ஹீரோ. படத்துக்கு டைட்டில் வச்சாச்சு, வேட்டை மன்னன். ஆனா எதிர்பாராத விதமா ஷூட்டிங் நிக்குது. அதுக்கப்புறம் அந்த படம் லான்ச் ஆகவே இல்லை. எல்லா இடத்துலயுமே இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்திலேயே ஒருத்தர் தோத்துட்டாங்கன்னா அவங்க அவ்வளவு சீக்கிரம் எழுந்து வரவே முடியாது. அதுவும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். ஃபர்ஸ்ட் படம் சரியா போகல, இல்ல ஃபர்ஸ்ட் படமே டிராப் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். 100 பேர்ல ஒருத்தரோ 2 பேரோ மட்டும்தான் மீண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நெல்சன் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் டிராப் ஆனாலும் அதுல மனசை தளர விடாம அவர் அடுத்தடுத்து அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த வேலையை இன்னும் பெட்டரா பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் விஜய் டிவியில ஒரு ஷோ டைரக்டரா இருந்தவர். நிகழ்ச்சிகளை இயக்கக்கூடியவரா, பிக் பாஸ், அதுக்கப்புறம் ஸ்டார் விஜய் அவார்ட்ஸ்னு நிறைய இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளை இயக்கக்கூடியவரா இருந்து அந்த நிகழ்ச்சிகளை திறம்பட இயக்கியதன் விளைவுதான் இன்னைக்கு அவர் வந்திருக்கக்கூடிய உயரம். இப்படி 2009 அவர் படம் டிராப் ஆனதுக்கு அப்புறம் விஜய் டிவியில போயிட்டு அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பெரிய ஹீரோவோட படம்லாம் இல்லை, ஒரு காமெடியன் தான் லீட் ரோல் பண்றாரு. ஒரு நல்ல பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ் நயன்தாராவோட கால் ஷீட்டும் கிடைக்குது. அவங்கள வச்சு கோலமாவு கோகிலான்னு ஒரு கதை. தமிழ் சினிமா அந்த காலகட்டத்துல ஒரு பார்க்காத ஒரு ஃபிளேவர்ல வந்த படம். டார்க் காமெடி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தமிழ் ஆடியன்ஸை ஏத்துக்க வச்ச படம். அந்த படம் அவருக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்குது. ஒரு 10 வருஷம் காத்திருப்புக்கு ஒரு நல்ல தொடக்கமா அந்த படம் அமைது. இருந்தாலும் அவர் போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப பெருசு அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். அவருடைய நண்பரான சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்ணாரு. அதுதான் டாக்டர். சிவகார்த்திகேயன் காமெடி பண்ணுவாரு. காமெடி தான் அவரோட பெரிய பிளஸ். அவரை காமெடியே பண்ண வைக்காம ஒரு படம் பண்ண முடியுமா? அவரை சீரியஸாவே முகத்தை காமிச்சுக்கிட்டு சின்ன ஸ்மைல் கூட இல்லாம அப்படி ஒரு கேரக்டரை எழுதி அதை ஹிட் அடிக்க வச்சு 100 கோடி கிளப்ல சிவகார்த்திகேயனை கொண்டு போய் நிறுத்தினதும் இந்த நெல்சன் தான். இப்படி ஒரு 10 வருஷ போராட்டத்துக்கு பிறகு ஒரு டீசென்டான ஸ்டார்ட், அதுக்கப்புறம் 100 கோடி வசூல். அதுக்கு அடுத்த படம் யாரோடது? தளபதி விஜய். எடுத்த உடனே இவ்வளவு பெரிய படமா அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஆனா அவருடைய பேருக்கும் அவருடைய உழைப்புக்கும் தகுந்த மரியாதை அந்த பட வாய்ப்பு. அந்த படத்தையும் ரொம்ப சீரியஸா அவருடைய ஸ்டைல்ல அந்த நடிகருடைய ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணாரு. அந்த நடிகருடைய ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி உருவாக்கி இருந்தாரு. பட் எதிர்பாராத விதமா அந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூஸ் வந்துச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. நெல்சன்லாம் ஒரு டைரக்டரா? யாருப்பா இவரை போய் நம்பி படம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துலதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு பட வாய்ப்பை நெல்சனுக்கு கொடுக்குறாரு. நடந்த அவமானம், அவரை பத்தி யாரெல்லாம் தப்பா பேசினாங்களோ, யாரெல்லாம் இவர் வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ அத்தனை பேர் மூஞ்சிலையும் கரிய பூசுற மாதிரி ஜெயிலர் வெற்றியை கொடுத்தாரு. சாதாரண விஷயமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அந்த டிகேட்ல அவ்வளோ பெரிய வெற்றி. ரஜினிகாந்தே கொண்டாடி தீர்த்த ஒரு வெற்றி. சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் அவ்வளவு தூரம் செலிப்ரேட் பண்ணாங்க அந்த வெற்றியை. அப்படிப்பட்ட உண்மையான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியை நெல்சன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கொடுத்தாரு. அந்த படத்துல ரஜினி மட்டும் இல்லாம மோகன்லால், சிவராஜ்குமார்னு வேற வேற இண்டஸ்ட்ரியில இருந்து சூப்பர் ஸ்டார்ஸையும் கேமியோ ரோலுக்கு சம்மதிக்க வச்சது சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் அவங்க கேமியோ ரோல் பண்ணதை நினைச்சு சந்தோஷப்பட்டதுக்கும் அவங்களுக்கு அதனால கிடைச்ச ரிசல்ட்டுக்கும் முக்கிய காரணம் நெல்சன் தான். சிவராஜ்குமார் அப்படிங்கிற நடிகர் கன்னடால ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். தமிழ்ல அவருக்கு ஓரளவுக்கு அறிமுகம் இருந்தாலும் இந்த படத்துல ஜெயிலர்ல வந்த சில நிமிடங்கள்
அவரை எந்த அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸை கொண்டாட வச்சதுன்னு சிவராஜ்குமாரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. மோகன்லாலும் அப்படிதான். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை ரஜினிகாந்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு அமைஞ்ச அடுத்த வாய்ப்பு தான் ஜெயிலர் 2. அதுவும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க. சூப்பர் ஸ்டார் 2.0க்கு அப்புறமா பார்ட் 2 படங்களை நடிக்கிறதையே நிறுத்திட்டாரு. ஏன்னா அவரே ஒரு ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருந்த மாதிரி எனக்கு ஞாபகம், பாஷா 2 எப்போ வரும்னு எல்லாரும் கேட்குறாங்க. வாய்ப்பே இல்லைங்க, ஒரு பாஷா தான். அந்த மாதிரி ஒரு ஜெயிலர் தான்னு சொல்லக்கூடியவர் அவ்வளோ சீக்கிரம் பார்ட் 2 படத்துக்குலாம் ஒத்துக்கவே மாட்டாரு. சந்திரமுகி பார்ட் 2 பண்ணணும், சந்திரமுகி எவ்வளோ பெரிய ஹிட்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தோட பார்ட் 2 பண்ணணும்னு சொல்லும் போது கூட அதில் அவர் நடிக்கல, ராகவா லாரன்ஸ் தான் அந்த படத்தை பண்ணாரு. அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் எதுக்குமே அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு ஹீரோவை தன்னுடைய கான்செப்ட் மேலையும் கதை மேலையும் நம்பிக்கை வச்சு நெல்சன் அப்படிங்கிற ஒரு கலைஞன் ஒரு சூப்பரான படத்தை மறுபடியும் டெலிவர் பண்ணுவான்ற நம்பிக்கையில ஜெயிலர் 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சைன் பண்ணாரு. அந்த படத்துடைய ப்ரொமோவும் அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்திருக்கு. ஏற்கனவே ஜெயிலர் மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சது அப்படின்னா ஜெயிலர் 2 அதை விட பல மடங்கு வசூல் சாதனை படைக்குங்கிற நம்பிக்கையை நெல்சனுடைய மேக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. இப்படி இருந்த அவருடைய கெரியர்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய மேஜிக் அப்படின்றது நமக்கு மேஜிக்கா தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னாடி பல வருஷ உழைப்பு நெல்சனுக்கு இருந்திருக்கு. அவரை ஏளனம் பேசினவங்க, கிண்டல் பண்ணவங்க, அவமானப்படுத்தினவங்க, அசிங்கப்படுத்தினவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு தலை குனிஞ்சிருப்பாங்க. நெல்சன் தலை நிமிர்ந்து நிற்கிறாரு. சாதாரண விஷயமாங்க. ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொரு பக்கம் உலகநாயகன் கமலஹாசன். 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணணும். தனித்தனியா கன்வின்ஸ் பண்றதே கஷ்டம். ஒரு கதை சொல்லி, அதுவும் கமலஹாசன் அவரே ஒரு இயக்குனர், ரைட்டர், இப்படி பல முகம் கொண்ட அவரை ஒரு படத்துக்கு கதை சொல்லி கன்வின்ஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. சமீபத்தில் கூட ஹெச் வினோத் ஒரு கதையை சொல்றாரு. படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் போகுது, அதுக்கப்புறம் அந்த படம் டிராப் ஆகுது. அந்த மாதிரியான ஒரு நடிகன் கமலஹாசன். அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு கதைக்குள்ள கொண்டு வர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒவ்வொரு படத்தையும் கவனிச்சு, ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா ஏன் ஹிட் ஆகுது, ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன, அவரோட வயசு கிட்டத்தட்ட 75, இன்னைக்கும் இந்த இளைஞர்களுடைய பல்ஸை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு எந்த படம் எடுத்தா ஓடும், எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும், எந்த இடத்துல ஹியூமர் இருக்கணும், எந்த இடத்துல ஆக்ஷன் இருக்கணும்னு தமிழ் சினிமால இருக்கக்கூடிய நவீனத்துவத்தை தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய ரஜினிகாந்தை மீண்டும் ஒரு முறை கன்வின்ஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்களுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. 2 பேருக்கும் ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் இருக்கணும். 2 பேருக்கும் மாசான எலிவேஷனான சீன்ஸ் இருக்கணும். ஒருத்தரை தூக்கி ஒருத்தரை குறைச்சி காமிச்சா ரசிகர்கள் கொதறி எடுத்துருவாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ரிஸ்கான ஒரு ப்ராஜெக்டை கையில எடுத்து அதுக்கு ஒரு கதையை சொல்லி அவங்கள 2 பேரையும் அக்செப்ட் பண்ண வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் பேனரை உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோவையும் அழகா ஷூட் பண்ணி அதை இன்னைக்கு பக்காவா வெளியில கொடுத்துருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு நெல்சனை விட்டா ஆள் கிடையாது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில இந்த படத்துடைய ப்ரொமோ இருக்கு. இதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டாருடைய இன்னொரு படம் ராஜ்கமல்ஸோட பண்றாரு. அந்த படத்துக்கு சுந்தர் சிய இயக்குனரா நியமிக்கிறதுக்கான அறிவிப்பே வெளியா இருந்துச்சு. அவர் தான் அந்த படத்தை பண்றாருன்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு நாள் சுந்தர் சி கிட்ட இருந்து ஒரு அறிக்கை, இந்த படத்துல இருந்து நான் பின்வாங்குறேன், இதுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் விலகிட்டார். அதுக்கப்புறமா எத்தனையோ டைரக்டர்கள்ட்ட கதை கேட்டிருக்காங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்கள்ல இருந்து சமீபத்தில் ஹிட் கொடுத்த டைரக்டர்கள் அத்தனை பேரையும் பேசி யாரும் ஃபைனலைஸ் பண்ணாம சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு யங்கான டைரக்டர் அவரை ரஜினிகாந்த் ஆன்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழல் இன்னைக்கு இருக்கு. பெரிய ஸ்டார்ஸ் ஒன்னா சேரலாம் நினைச்சாலும் அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தாலும் 1000 கோடி என்ன 2000 கோடி வசூல கூட அசால்ட்டா அடிக்கும்ன்ற ஒரு பொட்டன்ஷியல் இருந்தாலும் நல்ல கதையோட நல்ல எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் இன்னைக்கு பெரிய தேவையா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் சமீபத்துல அவருக்கு நடந்ததெல்லாம் பார்த்தோம். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த டைரக்டர், சொல்ல போனா ரஜினி கமல் படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணுவார்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் கூலி எதிர்பார்த்த அளவுக்கு போகாத காரணத்தினால அவரால் அதை மறுபடியும் ரீடைன் பண்ண முடியல. இருந்தாலும் அவர் அடுத்து வேற லாங்குவேஜ்ல படம் பண்ண போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் டைரக்டரா இருக்கக்கூடிய நெல்சன் ஒரு பக்காவான சம்பவக்காரன் அப்படிங்கிறத தன்னுடைய கெரியர்ல ஒவ்வொரு படங்கள்லையுமே காமிச்சிருக்காரு. அவருடைய மிகப்பெரிய பிளஸ்ஸே ஆக்ஷன் சீக்வன்ஸை பீக்ல கொண்டு போய் நிறுத்துறது, மாஸ் எலிவேஷனா அது கொஞ்சம் கூட ரசிகர்களை அதிருப்தி அடைய வைக்காம பண்றது, ஹியூமரா ஃபேமிலியை ஒட்டுமொத்தமா சிரிக்க வைக்கிறது. இந்த காம்பினேஷன் தான் அவரை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மணிரத்னத்துக்கு கிடைக்காத வாய்ப்பு, ஷங்கருக்கு கிடைக்காத வாய்ப்பு, சுந்தர் சிக்கு கிடைக்காத வாய்ப்பு, KS ரவிக்குமாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு, ஏன் தமிழ் சினிமால டைரக்டர் ஆகி நல்ல பெரிய உயரத்துக்கு போன பல இயக்குநர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு நெல்சனுக்கு கிடைச்சிருக்கு.
இந்த வாய்ப்பை அவர் எப்படி பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத படம் வரும்போது நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டாட தான் போறோம். பட் அவர் தரமா தான் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த ப்ரோமோலையே ஏற்படுத்திட்டாரு. நீங்களும் நெல்சனுடைய படங்களை நிச்சயமா கொண்டாடி இருப்பீங்க. அது கோலமாவு கோகிலாவா இருந்தாலும் சரி, இப்போ கடைசியா வந்து ஜெயிலரா இருந்தாலும் சரி, இதுக்கு இடையில பண்ண படங்களா இருந்தாலும் சரி, அவரை ரசித்த நீங்கள் அவரிடம் பிடிச்ச விஷயமும் அவர் கெரியர்ல இவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு வருவதற்கு போட்டிருக்க உழைப்பு, அவருடைய படங்கள்ல நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் ரீகால் பண்ணி யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.